அம்மா வீட்டு கும்பாபிஷேகத்துக்காக கங்கணம் கட்டிக்கிட்டு ஆற்றுக்கு போயிருந்தோம். தீர்த்த குடம் எடுக்க எங்கள் தம்பிங்க 2 பேர் இருந்தோம். கல்வடங்கத்துக்கு வந்து தண்ணி எடுக்கிறதுக்காக வந்திருந்தோம். கோயில் வந்து அக்கரைப்பட்டி முனியப்பன் குறிச்சியில் இருக்குது. தீர்த்த குடம் எடுக்கிறதுக்கு நாங்கள் கல்வடங்கம் வந்திருந்தோம். எல்லாருமே வந்து குளிச்சுட்டு தீர்த்த குடம் தண்ணி எடுத்துட்டோம். எல்லாம் வந்து எங்கள் சொந்தக்காரங்க எல்லோரும், எங்கள் தங்கச்சி, எங்கள் பையன் எல்லாருமே இருக்காங்க பாருங்கள். எடுத்துகிட்டு 3 கிலோமீட்டர் நடந்து போனோம் எங்கள் கோயில். இதெல்லாம் வந்து எங்கள் தம்பி, எங்கள் அண்ணன் எல்லாருமே இருக்காங்க தீர்த்த குடம் எடுத்துகிட்டு. ட்ரம்ஸ் அடித்ததுனால எல்லாருமே வந்து நல்லா டான்ஸ் ஆடினாங்க. நான் தான் வீடியோ எடுத்ததுனால நான் வந்து ஆட முடியல. ஆட சொன்னாங்க, நான் வரலன்னு சொல்லிட்டேன். எங்கள் தம்பி, தங்கச்சி எல்லாருமே ஆடிட்டுருக்காங்க. இந்த ப்ளூ கலர் ப்ளவுஸ் பாருங்கள், அதுதான் எங்கள் தங்கச்சி. எங்கள் தம்பி பாருங்கள், இந்த கை தூக்கி தூக்கி ஆடுறான் வெள்ளை கலர் பண்ணியில், அவன் தான் எங்கள் தம்பி. நல்லா என்ஜாய் பண்ணாங்க இந்த டான்ஸ்லாம் ஆடிட்டு. அதுக்கப்புறமேட்டு திரும்பவும் தீர்த்தம் கூட எடுத்துகிட்டு எங்கள் கோயிலுக்கு போனோம். இது ஒரு பக்கத்து கோயில், முனியப்பன் கோயிலில் வச்சு அங்கே இந்த மாதிரி பண்ணணும். அதுக்கப்புறம் பார்லி எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். சாயந்தரம் கோயிலுக்கு வந்து தீர்த்தம் கூட வச்சுட்டு அதுக்கப்புறம் இதை வந்து ஒரு ஊரை ஒரு ரவுண்டு சுற்றி வரணும்னு சொன்னாங்க. அதுக்காக சுற்றி வந்தோம். ஒரு கோயிலில் வச்சுட்டு அது ஒரு ஊரையே சுற்றி வந்தோம் நாங்கள். என்னோடய பாப்பா அந்த ரெட் கலர் போட்டிருக்காங்க பாருங்கள், அதான் என்னோடய பொண்ணு. இந்தாண்ட எங்கள் தங்கச்சி ப்ளூ கலரு. அப்புறம் அந்த பேப்பர் வச்சு புதுசாக அந்த வெடி மாரி வெடித்தாங்க. இதான் தடவை பார்த்தேன். பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. கலர் கலராக வெடிச்சிட்டே வந்தாங்க. இதுதான் எங்களோட சாமி, அக்கரைப்பட்டி முனியப்பன், குறிச்சியில் இருக்குது. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள், இந்த கோயிலுக்கு வந்திருக்கீங்களான்னு. அம்மா வீட்டு சாமி, அம்மா வீட்டு குலதெய்வம். நாளைக்கு தான் வந்து கும்பாபிஷேகம்.